மிக்ஸி ஜாரில் 1/4 கப் தேங்காய் வாசனைக்காக ஒரு ஏலக்காய் சேர்த்து நல்லா துருவிட்டு இதிலேருந்து 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். மிச்சம் இருக்கிற தேங்காயில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா திக்கான தேங்காய் பாலாக எடுத்து அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் கேழ்வரகு மாவு, ஒரு சிட்டிகை உப்பு, எடுத்து வச்சிருந்த தேங்காய் துருவல், 3/4 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விடுங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கையில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து கிராக் இல்லாமல் நல்லா உருட்டிட்டு ஒரு விரல் வச்சு அழுத்துனீங்க அப்படின்னா அழகாக ஒரு டிசைன் மாதிரி வந்துடும். விருப்பப்படுற டிசைனில் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப க்ரியேட்டிவாக இருக்கிற மாதிரி இருக்கும். குழந்தைங்க என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ரெடி பண்ண எல்லாத்தையுமே ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறோம். வாழை இலை இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. 15 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க. இது அப்படியே கூட சாப்பிடலாம். அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இருந்தாலும் தேங்காய் பாலோட சேர்த்து சர்வ் பண்ணும்போது டேஸ்ட் இன்னும் ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும். ஹீமோகுளோபின் ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்களுக்கு வீக்லி ஒன்ஸ் செஞ்சு கொடுங்க. ரீல்ஸை மறக்காமல் சேவ் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.